Down in the place to be. Forget your cares and the Lord most definitely. Hi guys, welcome to KJ's Kitchen. இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதனால் ஒரு ஸ்வீட்டில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா பண்ண போகிறோம். அதான் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கடாய் ஹீட் ஆகிட்டு நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை அந்த நெய்யில் வச்சுக்கலாம். கேரட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல்லோ கலரில் அப்படியே வந்துடும். அதான் தெரியும். நல்லா எல்லோ கலரில் கேரட் வந்தோடனே சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா இதை வசக்கி எடுக்கணும். வசக்கி எடுத்தால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நமக்கு வசங்கிட்டு இதில் வந்து பால் வச்சுருக்கோம். பால் ஊற்றிக்கலாம். இது வந்து காய்ச்சாத பால் தான். அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இந்த கேரட்டு இந்த பாலில் வந்து நல்லா வேகணும். கேரட்டு நல்லா ஊறி நல்லா பால்லே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து சீனி போட்டுடலாம். சுகர் தட்டிடலாம். 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். நல்லா தட்டியாச்சு. சுகர் தட்டினோம்னா திருப்பியும் அது வந்து தண்ணி நல்லா வரும். நல்லா ஒரு கிளறிக்கலாம். திருப்பி நீலாயிடுச்சு. ஒரு 4 ஏலக்காய் ஃப்ளேவருக்கு அதை நல்லா வச்சு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, டேஸ்ட்டுக்கு உப்பு கண்டிப்பாக ஸ்வீட்டாக சேர்க்கணும். நல்லா கிளறி விட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். வாசனை பிடிச்சிடாது. அதை கிளறி விட்டே இருக்கணும். சுகர் போட்டாச்சு. அதனால் பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ நல்லா ஒன்றா செட்டாக வேணும். நல்லா கிடைக்கணும். வந்துட்டுலாம் அதெல்லாம் இல்லை புளி ஆட்டிக்கலாம். வந்துட்டு அது வேணும். வெங்காயம் நெய் கலந்துடும். பூசணி வேலை சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். டேஸ்ட்டை சிம்மில் வச்சு அந்த பக்கத்துலேயே எடுத்துட வேண்டியது.
சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பொதுவாகவே பசங்களுக்கு கேரட்டு வந்து வெறுமனையாக கொடுத்தாலே சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு ஈவினிங் டைமில் வந்து பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு உடம்புக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக இருந்தது. வெங்காய கிஸ்மிஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம தாளித்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் மேலே ஊற்றிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்வா ரெடி. கேரட் அல்வா சூப்பராக இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ரொம்ப சூப்பராக இருக்குது கேரட் அல்வா. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.